ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 1-10 இன்னும் 19-20. அதில் மிகச்சிறப்பாக 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேல் வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் இறைவாக்கினர் நியமிக்கப்பட்டார் என்று தான் முதல் செப வரையிலும் பெயர்சபை வரையிலும் அனைத்து இஸ்ரவேலரும் அறிந்து கொண்டனர். அங்கே தான் சாமுவேல் ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். சாமுவேல் எதையும் அவர் தரையில் விடவில்லை. வார்த்தை எதையும் அவர் சொன்னதெல்லாம் நடந்தது. ஆண்டவர் அவர்கள் பேசினார். ஏனென்றால் ஆண்டவர் சாமுவேல் இடத்திலே பேசினதை 3வது அதிகார தொடக்கத்திலே 1-10 பார்க்கிறோம். ஆண்டவரை பேச சொன்னதாவசனம், ஆண்டவரை பேசும் அடிவை நான் கேட்கிறேன் சொன்னார். அதனால் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக இருந்தார். எனவேதான் அவருடைய வார்த்தையை தரையில் விடவில்லை. அப்படின்னு எல்லாம் நிறைவேறிற்று. அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிற்று. எல்லா வார்த்தைகளையும் வெளிப்படுத்தினார். உண்மையிலே தாவீதுக்கு ஏற்ற ஒரு வழிநடத்தலையும் அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் இறைவாக்கினர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வழியாக பேசப்படுகிற வார்த்தையும் வெறுமனே போகாதபடி நிறைவு பெறும்படி சாமுவேலை போல ஆண்டவரை பேசும் அடிவை நான் கேட்கிறேன் என்ற மனநிலையை பெற்று அவை நாம் வரவேற்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை சாமுவேலுக்கு கொடுத்த ஞானத்தை போல ஒரு வார்த்தை ஒன்றும் தரையில் விடவிடவில்லை, வெறுமனே போக விடவில்லை அப்பா. அதே போல எங்களுடைய வார்த்தையிலும் நீ சொல்லுகிற வார்த்தை நாங்கள் போதிக்கிற பொழுது, நல்லது சொல்லுகிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் நடக்க எங்களுக்கு அருள் தாரும் நல்ல தகப்பனே. ஆமென்.